பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களை, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வாரி இறைத்தவன் யார்? ஏழைகளுக்கு கொடுத்தவன் யார்? அவனுடைய நீதி தான் என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் 6வது வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது அந்த கிருபை பெருக 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 அவன்தான் வாரி இறைத்தான், அவன்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி தான் என்றென்னைக்கு நிற்கும். எங்களுக்கும் கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிற, தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவ கிருபையினாலே நாம் நிரப்பப்படுகிற பொழுது பாருங்கள், நாம் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையின்படி பெருக விதைக்கிறவர்களாக இருப்போம், பெருக அறுப்போம். நிச்சயமாகவே நாம் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மன நியமிக்கப்படி நாம் கொடுப்போம். அப்படி நாம் கொடுக்கிற போது தேவன் நம்மிடத்தில் பிரியமாக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் சம்பூர்ணமுடையவர்களாய் சகல நற்கில் பெருகும்படியாக தேவன் நம்மை தொடர்ந்து கிருபையை நிரப்புவார். ஆகவே வாரி இறைப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், நம்முடைய நீதி நிலைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இல்லை, நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தியானிக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொன்ன ஒரு காரியம், உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அப்படி கொடுக்கிற கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபையினாலே நிறைந்தவர்களாய் நாங்களும் வாரி இறைக்கவும், ஏழைகளுக்கு கொடுக்கவும், நீதியில் நிலைத்து நிற்கவும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.